நன்றி நன்றி. இதோடு நம்முடைய இசைக்குழுவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். தம்பி, மேடையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பின்னாடி தெரிய போங்க. வழிவிடுங்க, வழிவிடுங்க, வழிவிடுங்க. அனைவரும் எழுந்ததற்கு மறைந்த ஐயா சூசை அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். கூச்சல் எழுப்ப வேண்டாம், இறைச்சல் போட வேண்டாம். சில நொடிகள் அமைதி காத்து மறைந்த ஐயா சூசை அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மறைந்த ஐயா சூசை அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மலைச்சாமி அவர்களின் அருமை தந்தை ஐயாவுக்கு சூசை அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தம்பி மலைச்சாமி உள்ளிட்ட அவரது குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, கட்சியின் மூத்த பொறுப்பாளர்களே, முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அவருடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டிவனம், விழுப்புரம் ஆகிய இடங்களில் வழிநடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு 300க்கு வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. நள்ளிரவை தாண்டி இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இதற்கு பிறகு நாங்கள் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். மறைந்த ஐயாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவரை இழந்து வாடுகிற மலைச்சாமி உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எனது தந்தை படத்திறப்பை திறந்து வைத்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். எனது தந்தை சூசை அவர்கள் என்ற இயக்கத்திற்காக 52 வயதில் சிறை சென்றவர். அவர் என்னோடு 3 ஆண்டு காலம் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்கு இந்த கட்சியை சார்ந்த வழக்கில் அவர் நீதிமன்றத்திற்கு என்னுடன் அவர் நீதிமன்ற படிக்கட்டு ஏறியவர். தமிழகத்திலே ஒரு தந்தையும் மகனும் அந்த வாரண்ட் ரீகால்னு சொல்லுவாங்க. காலையில் 9 மணிக்கு நானும் அவரும் கோர்ட்டில் உட்காந்து 5 மணிக்கு தான் வந்து நாங்கள் வெளியே வந்தோம். அது வாரண்ட் ரீகால் பண்ணி அதை போல் என் கூட 5 வருஷமாக அந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்துக்கு என் கூட வந்தவர் தான் என்னுடைய தந்தை. அவர் வந்து ஏதோ ஒரு நான் மாவட்ட செயலாளராக இருப்பதாலே அவருக்கு இந்த படத்திறப்பு நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த கட்சி வளர்வதற்கு அவர் உறுதுணையாக இருந்தவர்.
இந்த கட்சி மீது அவர் ஈடுபாடாக இருந்தவர். நான் 5ஆம் வகுப்பு இந்த ஆட்சி துவக்க பள்ளியில் படித்தவுடன் 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை மரக்காணத்தில் கொண்டு போய் அவர் என்னை சேர்த்து படிக்க வச்சாரு. அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்னை சென்ட் ஆன்ஸ் ஸ்கூல்ல முதல்ல போய் சேர்க்கறதுக்கு போனார். திண்டிவனத்தில் எனக்கு இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னை மரக்காணத்தில் சேர்த்தாரு. அந்த அடிப்படையில் தான் நான் இங்கே ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக நான் நிற்கிறேன். அப்படி என்னுடைய தந்தை ஒரு அரசியல் தெளிவு உள்ளவர். அவர் இப்போ காவல்துறை எங்கள் ஊரில் தினந்தோறும் தேடினா கூட எனக்கு ஊக்கம் அளித்து என்னை மென்மேலும் என்னை கூர்மைப்படுத்திய, என்னை அரசியலில் வளர்த்தெடுத்த என் தந்தையின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்த எழுச்சி தமிழர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் என் வழிகாட்டி அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோடு தோளோடு தோல் இருக்கின்ற அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் பேர் சொல்ல நேரமாகும். எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டியின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிளம்புறது